மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசினாலே கலகலப்புமா. மிதுன ராசினாலே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை, அற்புதமான மனிதர்கள்மா. நீங்கள் ஒரு மீடியாவில் பாருங்கள், இல்லை லாயர்ஸாக இருக்கிறவங்கள பாருங்கள், டீச்சர்ஸாக இருக்கிறவங்க பாருங்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்கள பாருங்கள், எல்லாருமே நிறைய மிதுன ராசின்னு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மிதுன ராசியை சேர்ந்தவராக இருக்கார் வச்சுக்கோங்களேன், இவர் போய் என்ன பண்ணுவார், அங்கே சமாதானம் பண்ணி வச்சுருவார். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் சமாதானம், ஒரு பெரிய ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ புதன் பகவான் ஃபஸ்ட்டு டேயே இவங்களுக்கு 7th பொசிஷன் போகிறார். அப்போ அவங்களுடைய ஒரு மீடியா துறையில் இருக்காங்கன்னா மீடியா துறையில் டாப்பில் வருவாங்க, இல்லை ஒரு எழுத்தாளராக இருக்காங்கன்னா நல்ல புகழ் பெறுவாங்க, அவங்களுடைய படைப்புகள் நல்ல வெளிச்சத்துக்கு சேரும். ஏன்னா வெளிச்ச கிரகம் சூரியன் கூட இருக்கார். அதே மாதிரி தைரியம் இருக்கும். இந்த ஆண்டு முழுக்கவே நான் இதை சாதிப்பேன் சொல்லிட்டு அவங்க இறங்கலாம். ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டே அவங்க ஓடிக்கிட்டு இருக்கலாம். பெரிய அளவுக்கு அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம் அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி சுக்கிர பகவானும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டம். ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் கம்பெனிலேருந்து உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. ஒரு பெரிய எதிர்காலம் உங்களுக்காக உதயமாகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக மிதுன ராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு 90s கிட்ஸ் நிறைய ஒரு கவலையில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் கூடி வருது. மிதுன ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் மிதுன ராசியை சேர்ந்தவங்க கல்யாண பருவத்தில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடுது. மிதுன ராசிக்காரங்க ஃபேமிலியில் கல்யாணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா 5 கூடைய சுக்கிரன் 9, ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொன்றில் போய் இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்றாருனாலே அது வெற்றி தான். பெரிய அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், நல்ல கல்யாண விஷயம் அப்படின்னு அருமையாக கூடி வரக்கூடிய ஒரு யோகம் அந்த மிதுன ராசிக்கு இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். யாகாவாராயினும் நாகாக்கன்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கூடத்தோடு மறந்துடக்கூடாது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த வருஷம் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பெரிய சக்ஸஸ் வரும். இந்த செவ்வாய் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு பகைவர்கள் அவங்கள குறிக்கக்கூடிய பிளானட் அது. அப்போ இவங்களுக்கு பகைவர்கள் ஒரு வட்டமிட்டுக்கிட்டே இருப்பான். எப்படா இவன் கொஞ்சம் அசந்துருவான், இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டதும் இந்த வருஷம் ரொம்ப தேவை. ஆனால் எந்த எதிரியும் உங்களை ஜெயிக்க முடியாது. 10ல் ராகு போய் உட்கார்ந்துருவார். இந்த உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அது அவர் 9ஆம் இடத்துக்கு வராரு. 9 சனி 10க்கு போகிறாருக்கும் போது ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, உங்களை கீழே வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க வீழ்த்த முடியாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க, எதிரிகள் வீழ்ந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது.